செய்யும் காரியத்தை தீர்மானமாக செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எந்த காரியத்திலும் நண்பர்களை அப்படியே யோசித்து அவங்க மூலியமாக எப்படியான ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு பார்ப்பீங்க. நார்மலாக தாவரங்களிலே அந்த தாவரங்கள் ஒரு மற்ற ஒரு செடியோடு சேரும்போது அப்படி தொற்றி படர்ந்து செல்லும் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பச்சையத்தையும் எடுத்துக்கொண்டு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை பெற்றவர் நீங்கள். இன்று உங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி 12ஆம் இடமான பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் சாரத்திலே வந்த மேஷராசியிலிருந்து சந்திரனின் பிரயாணம் கொஞ்சம் செலவுகளை வைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். வரவு கொஞ்சம் இருக்கும். நார்மலாக சொல்லுவோம், வரவு 8 செலவு 10 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் கால்குலேட்டிவாக பண்ணினீங்கன்னா எதிர்பார்த்தது ஏமாற்றம் இல்லாமல் இந்த வாரத்தை ஓட்டி விடலாம். எதிர்பார்க்கிறது எப்படி சார் ஏமாற்றம் இல்லாமல் போகும் அப்படின்னா, கால்குலேஷன்ஸை பட்ஜெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டில் போடுங்க. நீங்கள் அழகாக பட்ஜெட் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவு கொண்டு வர பாருங்கள், இல்லை வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண பாருங்கள். இதுதான் சூட்சமாக வைத்துக்கொள்ள வேண்டிய வாரம் இது. புதிய பொருட்கள் வாங்கும்போது தேவை ஏற்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுங்க. நோ சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவோம். அப்படி இந்த வாரத்தை மனசில் வச்சுக்கொள்ளுங்கள். வீட்டில் சொன்னாங்க சார், அவங்க இங்கே கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்வது. கிரெடிட் கார்டை அதிகமாக தேய்ப்பதற்கு மனது போகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முடிந்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை நிறைய நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 12ஆம் இடம் செலவைத்தான் கொடுக்க போகிறது. அதனுடைய 12 குடியவன் தான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். புத்தித்தன்மையிலே மாறாட்டத்தை ஏற்படுத்தி உங்களை செலவை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவார். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போகும்போது தான் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு பரவாயில்லைங்க, நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், இந்த வேலையிலலாம் சீக்ரஸி ஆஃப் பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வரும்போது அந்த வாரமே முடிஞ்சு போயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த வாரம் கிளியராக இருக்கும். இல்லைன்னா ஏதோ இந்த வாரமும் நான் ஓட்டினேன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமண விஷயத்திலே வரன் தேடும் நண்பர்களுக்கு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே அதற்கான முயற்சிகளிலே இந்த வாரம் அவசியம் ஈடுபடலாம். இந்த வாரத்திலே ரம்ப திருதியை அப்படிங்கிறதுக்கு கல்யாணமாகாத வரன்களுக்கு அன்றைக்கு சுவாமியை வழிபடும் போது நல்லதே நடக்கும் என்ற குறிப்பையும் மனதில் கொண்டீர்களானால் இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.